காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, எது ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஆளுக்கு ஒண்ணு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இதை ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ற நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ நாளுக்கு நாள் அந்த ஹெல்த் அவேர்னஸ்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா, எது ஆரோக்கியமான காலை உணவு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சாத்வீக உணவா இருக்கணும். அதுவும் காலையில சாப்பிடக்கூடிய உணவு ஒரு வெல் பேலன்ஸ்டு டயட்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல அதுலயும் குறிப்பா அக்குபங்க்சர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகள் அதிகமான செயல்பாட்டுல இருக்கும். அப்போ அந்த ஹையஸ்ட் ஃபங்ஷன்ல அந்த ஆர்கன் எல்லா ஆர்கனும் எல்லா நேரத்துலயும் ஃபங்ஷன் தான். ஆனா அந்த நேரத்துல அதோடைய ஃபங்க்ஷன் ஜாஸ்தியாவே இருக்கும். குறிப்பா இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வைங்க. காலையில 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நம்மளுடைய பெருங்குடலோடைய ஃபங்க்ஷன் ஜாஸ்தி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு முன்னாடி நாள் என்னென்னலாம் நம்ம சாப்பிட்ருக்கோம், நம்ம பாடியில என்னென்ன டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கோ, அது மொத்தத்தையும் கழிவா வெளியே தள்ளுறதுக்காக அது ரெடியா இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம காலையில அது கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டமக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸ்டமக்ல இருந்து கால் பிளாடர் வரைக்கும் ஒரு நாள் முழுக்க ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நேரத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த காலை உணவு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றதே கிடையாது. அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும். குழந்தைங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு நம்மளே லேட் பண்ணிடுவோம். அதுல அவங்களையும் நம்ம கிளப்பி அனுப்புறதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு இட்லியை ஊட்டுறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்காவே இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்துல அவங்கள ஈஸியா சாப்பிடவும் வைக்கணும். அதே நேரத்துல அது ஹெல்தியாகவும் இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்ன அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கலாம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான ரைட் டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நான் சொன்னேன்ல 5 to 7 அப்படின்றது லார்ஜ் இன்டெஸ்டைனோடைய டைமு. அந்த 7 to 9 எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்டமக்கோட டைம். ஸோ இப்போ 12 மணி நேரம் ஸ்டார்வேஷனில் இருந்து அடுத்த உணவுக்காக நம்மளுடைய உடல் வெயிட் பண்ணுறது இந்த ஸ்டமக்கோட டைமில் தான். ஸோ அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய உணவு எப்படிப்பட்டதாக இருக்கணும். இதில் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, காலையில் ஃப்ரூட் சாப்பிடவே கூடாதுல்ல, நான் காலையில் வெறும் வயிற்றுல ஜூஸ் குடிக்கக்கூடாதுல்ல, நான் இளநீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, இந்த நேரத்தில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக லஞ்சு போயிடலாமா அப்படின்னு இவ்வளோ கேள்விகளுக்கு மத்தியில் நம்ம எந்த நேரத்தில் சாப்பிட்ணுன்னா 7 to 9 யூ ஷுட் நாட் பிரேக் த ஃபாஸ்ட். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. 12 மணி நேரம் நம்ம ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால தான் இது பேர் பிரேக் த ஃபாஸ்ட்னே பேர் வச்சாங்க. ஸோ அப்போது இந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூவோட ஒரு பேலன்ஸ்டான டயட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்வீக உணவு அப்படின்றத சொன்னேன். அப்படின்னா என்ன? இந்த சாத்வீக உணவுனா மொத்தம் 3 விதமான உணவுகள் இருக்குது. தமசீகம், ராஜசீகம், சாத்வீகம். தமசீக உணவு அப்படின்னா நம்ம பதப்படுத்திய உணவு. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி நாள் செஞ்ச உணவை ஃப்ரிட்ஜில் வச்சு அதையே நம்ம சூடு பண்ணி அதை ஒரு வாரத்துக்கு வச்சுப்போம். ஒரு பொண்ணு வந்திருந்தா சிவியர் வயிறு வலியோட, அவளோட பிரச்சனையே அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ். நீ அதிகமாக காரம் சாப்பிட்றம்மா, புளிப்பு எடுத்துக்கிற அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அம்மாவை பார்த்து காமிக்கிறாங்க. இவங்க டெய்லி எனக்கு காரக்குழம்பு ஒரு நாள் வச்சாங்கன்னா அதையே 3 நாள் 4 நாள் சூடு பண்ணி அதையே கொடுக்குறாங்க. அடுத்த நாள் மீன் குழம்பு வச்சிடுறாங்க. ஸோ எந்த நேரமும் நான் இந்த மாதிரி உணவே தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லியிருந்தா. ஸோ எந்த ஒரு உணவையும் நம்ம பதப்படுத்திட்டோம் அப்படின்னா அந்த உணவு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஃப்ரிட்ஜில் வச்சது மட்டும் இல்லைங்க, ரெடிமேடாக சில ஃபுட்டெல்லாம் கூட இருக்குது. இதை நான் எடுத்து தவால போட்டேன்னா எனக்கு உடனே சப்பாத்தி ரெடி, இதில் நான் சுடு தண்ணி ஊற்றினேன்னா எனக்கு ரெடிமேடான நூடுல்ஸ் ரெடி. அதே மாதிரி பரோட்டா நான் ஈஸியாக எதையுமே நான் ப்ரிப்பேர் பண்ணாமல் தவால போட்டு நான் பிரட்டி எடுத்தாலே கிடைக்கும். அப்படின்னா இந்த உணவை அவன் எத்தனை நாளாக ப்ரிசர்வ் பண்ணணுன்றதுக்காக எந்த அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இதுவும் நீங்கள் வெறும் வயிற்றுல நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட்டாகவே எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய செல்களை டேமேஜ் பண்ணி நாளடைவில் அது புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி உணவுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும்.
அப்போ எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமா நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். அதே நேரத்துல நம்ம வந்து இந்த மாரி முளைக்கட்டின பயிர்கள் வந்து காலையில எடுத்துக்கிறது நல்லது. பழங்கள், காய்கறிகள் ஃப்ரெஷ்ஷா காலையில ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ், அதே நேரத்துல ஒரு வெஜிடபிள் சாலட் இல்ல ஃப்ரூட் சாலட் நம்ம சாப்பிடும்போது, அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட் ஆக்சுவலா இதெல்லாமே உயிருள்ள உணவு. உயிருள்ள உணவு உயிரோட நம்ம சாப்பிடும்போது, அதுல இருக்கக்கூடிய சத்து நமக்கு டைரக்ட் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். உயிருள்ள உணவுனா மீன புடிச்சு சாப்பிட சொல்லல. அந்த காய்கறிகளும், பழங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட் வந்து என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய விதைகளும் நமக்கு இன்னொரு உயிர குடுக்கக்கூடிய அளவுக்கு அதுல வந்து எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, அது வந்து லைவ்லி ஃபுட். ஸோ அப்படிப்பட்ட உணவ நம்ம காலையில இத தான் வந்து சாத்வீக உணவுன்னு சொல்லுவோம். இந்த உணவ நம்ம காலையில சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதிகமா காரம் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல புளிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இப்ப சில நேரத்துல நம்ம அதுவும் சவுத் இண்டியன்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமா இட்லி, தோசை இந்த 2 விஷயத்த தான் நம்ம ஆல்டர்னேட்டாவே இருக்கோம். ஒரு நாள் இட்லினா, ஒரு நாள் தோசை. இதுதான் ஜாஸ்தி போகுறது. இது என்ன அப்டின்னா, நம்ம முன்னாடி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ் இல்ல. அதனால நேத்து அரைச்ச மாவுல காலையில இட்லியோ, தோசையோ ஊத்துவோம். ஒரு 2 நாளைக்கு வச்சுப்போம். இப்ப ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறதுனால 10 நாளைக்கு ஒரு வாட்டி மாவு அரைச்சு வச்சுட்டா, அதே மாவு தான் நம்ம திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ அதுல புளிப்புத்தன்மை அதிகமாக ஆக, இது நமக்கு வாதத்தையும் ஜாஸ்தி ஆக்குது. அப்போ மூட்டு வாதம் ஏற்படுது. எங்க பார்த்தீங்கன்னாலும் முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஸ்கூல் போற பிள்ளைக்கு கூட வரதுக்கு காரணம் நம்ம உடம்புல புளிப்பு சத்து அதிகமாகறதுனால. இந்த புளிப்பு சுவை அதிகமாகறதுக்கு காரணம் இந்த மாதிரி உணவுகள் நம்ம காலை நேரத்துல நம்ம எடுத்துக்கிறதுனால, இதுவே நமக்கு பல பிரச்சனைகள உண்டாக்கும். அப்போ என்ன அடுத்தது இதுக்கு ஆல்டர்னேட் இட்லியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. வேற சூடு பண்ணியும் சாப்பிடக்கூடாது. அப்ப வேற என்னதான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சிறுதானியங்கள சேர்த்துக்கிறது நல்லது. இதுல வந்து நார் சத்து இருக்கிறதுனால நமக்கு ஃபைபர் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இருக்கு. ஸோ அதோடைய அளவு கம்மியா இருந்தா கூட நமக்கு ஈஸியா இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லேட் ஆச்சுன்னா கூட, நீங்க அதுல மல்டி மில்லட் லட்டு மாதிரி செஞ்சு குடுக்கலாம். அவங்களுக்கு அதையே நீங்க அடை மாதிரி செஞ்சு குடுக்கலாம். ஸோ ஈவன் அவங்க பஸ்ஸுலயோ இல்ல வேன்லயோ நீங்க ஏத்தி விடும்போது கூட, அதுல வந்து கொஞ்சமா நீங்க இந்த இனிப்பு சேர்த்து குடுக்கும்போது, அதுவே அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங் இருக்கும். சிம்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கேழ்வரகுல அடை செஞ்சு, அதையே இடிச்சு கொஞ்சமா பனவெல்லம் இல்லனாக்கா நாட்டு சர்க்கரைய சேர்த்து அந்த உருண்டை மாதிரி பண்றது. இதுல இருக்க சத்து வந்து பாத்தீங்கன்னா அலாதியானது. அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு மாதவிடாய் தொந்தரவே ஏற்படாம, அவங்களுடைய ஹீமோகுளோபினையும் அதிகமாக்கறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த உணவ நம்ம காலையில குடுக்கலாம். உளுந்து களி குடுக்கலாம். அதே வந்து கருப்பு உளுந்து அவ்ளோ நல்லது. அந்த கருப்பு உளுந்துல வந்து புரோட்டீன் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது வந்து அதுவும் குறிப்பா பெண்களுக்கு அந்த இடுப்பு பகுதியில பிரச்சனையே வராம, அதுவும் குறிப்பா மாதவிடாய் தொந்தரவு ஏற்படாம, அவங்களுக்கு அது சீரா இருக்கறதுக்கும், அவங்களுடைய எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகறதுக்கும், ஒரு நல்ல ஸ்டாமினாவ குடுக்கக்கூடிய ஒரு குட் புரோட்டீன் சொல்லலாம். ஸோ இத வந்து அவங்க காலையில சாப்பிடுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். அத களியா எடுத்துக்கலாம். அதே வந்து உளுந்து லட்டா வந்து நம்ம தரலாம் அவங்களுக்கு. ஸோ இதே வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு மல்டி மில்லட் போரிட்ஜாவே கஞ்சி. இந்த எல்லா சிறுதானியங்களையும் சேர்த்து காலையில ஒரு ஒரு கப்பு ஃபுல்லாவே நீங்க அவங்களுக்கு பால் இல்லனாக்கா, நாட்டு சர்க்கரையே கூட போட்டு தண்ணீல கொதிக்க வச்சு குடுத்தா கூட, இந்த மால்ட் மாதிரி அவங்க குடிக்கும்போது, அதிகமா எல்லா புரோட்டீனும், நார் சத்து, இதுல பொட்டாசியம், அதே நேரத்துல நமக்கு மெக்னீசியம், கால்சியம் இப்படி எல்லா தாதுகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால, டைரக்ட்டா நம்ம பாடி அத ஈஸியா அப்சர்வ் பண்ணி, அவங்களுடைய ஹெல்த்த மெயின்டெயின் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல வந்து இப்ப இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, அதுவும் யங்ஸ்டர்ஸு இந்த மிட் நைட் பிரியாணி அண்ட் ஏர்லி மார்னிங் பிரியாணின்றது அதிகமாவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப இந்த மாதிரி நம்ம நைட்டெல்லாம் அந்த நேரத்துல ரெஸ்ட் குடுக்க வேண்டிய இடத்துல, நம்ம இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டோ, ஹெவி புரோட்டீனான இந்த மாதிரி பிரியாணிஸ வந்து நம்ம அந்த நேரத்துல நம்ம சாப்பிடுறதுனால, இது நமக்கு பல பிரச்சனைகள உண்டாக்கும். இது ஃபர்ஸ்ட்டு அஜீரண தொந்தரவ குடுக்கும். அப்புறம் மலச்சிக்கல் ஏற்படும். நாளடைவுல நமக்கு கிட்னிலயோ, இல்ல லிவர்லயோ பிரச்சனைய கொண்டு வரும். ஸோ ஈவன் இது புற்றுநோய கூட காஸ் பண்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாவே கருதப்படுது.
இந்த நேரத்துல ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்ற சொல்லனா, நமக்கு இப்ப 2 மணி நேரத்துக்கு ஒரு உறுப்பு வேலை செய்யும்னு சொன்னேன்ல. 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்குமோ, 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமோ லிவரும், கால் பிளாடரும் ஹையஸ்ட் ஃபங்ஷன்ல இருக்கும். இது 2மே என்ன வேலை செய்யும்னு கேட்டீங்கன்னா, டீடாக்சிஃபிகேஷன். அதாவது ஒவ்வொரு செல்லையும் கிளீன் பண்றது இதோடைய வேலை. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை தரக்கூடிய பிரியாணியோ, இல்ல ஹெவி நான்வெஜ்ஜ நீங்க அந்த நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா, அது அந்த ஆர்கன ஓவர்லோட் பண்ணி, அது நமக்கு பல தொந்தரவுகள உண்டாக்கும். ஸோ இந்த நேரத்துல உணவு எடுத்துக்கிறத தவிர்த்து, அதே நேரத்துல ஆரோக்கியமான உணவ காலை உணவா நம்ம எடுத்துக்கிறது மூலியமா, நம்மளுடைய முழு ஆரோக்கியத்தையும், அந்த நாள் முழுக்க நம்ம பாசிட்டிவா இருக்கிறதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கும். இந்த காலை நேரத்துல இப்படிப்பட்ட உணவுகள் எல்லாம் தவிர்த்து, இந்த மாரி ஆரோக்கியமான உணவுகள எடுத்துக்கிறது மூலியமா, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்த மேன்மைப்படுத்தலாம். இன்னும் அந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.